மக்களே, நம்ம ரம்யா ஜோவால அடிச்சு தூக்கி எறியப்பட்ட அரோரா என்னன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கான கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அரோராவை ரம்யா ஜோ வேற லெவல்ல வச்சு செய்யறாங்க. நீங்க மக்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரம்யா ஜோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரக்கடான ரோல் தான். பட் கம்முன்னு இருப்பாங்க. சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விட்டுட்டா சும்மா அண்ணன் பறக்கும் பாரு ஒரு பேச்சு கேட்டாங்க பாரு, ஒரு கேள்வி. அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. ஒரே ஒரு கோடு. அது என்ன நடந்திருக்குன்னே தெரியல. அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல. என்னடா அப்படி கேட்டாங்கன்னு கேக்குறீங்களா? லைக் ஒண்ணு தட்டி விட்டு வாங்க, வீடியோக்குள்ள போலாம். அதோட பார்த்து நம்ம ரம்யா ஜோ என்னங்கிறாங்க, ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. லைவ்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதாவது ஒரு வேலைப்பாடு நடந்திருக்கு மக்கள். ஏன்னா நம்ம லைவ்ல எல்லாத்தையுமே ஆட்டம் அடைகிறாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்காம என்னத்துக்கு அந்த மாதிரி போட்டாங்க? இந்த கம்ருதீன் கூட அரோரா ஒரு போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல துஸ்ரா போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு கண்டென்ட்ல வச்சுக்கிட்டு சொன்னாங்களா, இல்ல சும்மா ஒரு பேச்சு வாக்குல ஒரு பழமொழிக்காக சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா அந்த ஒரு வார்த்தையில நம்ம அரோரா பேச முடியாம அப்படியே முழிக்கிறாங்க. இங்க வார, நீ வாய் பேசவே கூடாது, நீ கடுப்பாயிரும், நான் என்ன நீ பாத்துக்கலாமா ரம்யா வேற லெவல்ல செய்யறாங்க. பிரச்சனைக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை தாங்க. ஏன்னா ஆதிரை நாமினேஷன் ப்ரீ பாஸ் நான் கேட்டு வாங்கினேன், நீ என்ன எனக்கு விட்டு கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நான் ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்ல சீனியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரம்யா ஜோ. நான் எப்படி ரம்யா ஜோ இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆதிரை இல்ல நான் பேசி வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த டாபிக்ல தாங்க சம்மந்தமே இல்லாம அரோரா என்ன கம்முன்னு நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படி கிடைச்சது இப்படி கிடைச்சதுன்னு பேச, நீ எல்லாம் பேசவே கூடாது, நீ கம்முனு, நீ எதுவும் ஒண்ணும் தெரியாத பாப்பா, இந்த வீட்டுக்குள்ள பூரா நீ பயங்கரமா நடிச்சுட்டு தெரியற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வியில பேசவே முடியல. அப்படி ஒரு கேள்வியில வாயடிச்சிட்டாங்க. ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா அப்படின்னு சொல்லி, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு, நீ அந்த ஹவுஸ்ல யாருக்கிட்டையும் உண்மையா இல்ல, நீ பாட்டுக்கு துசுரா கிட்ட போய் நடிக்கிற, கமருதீன் கிட்ட நடிக்கிற, நீ முழுக்க நீ ஒரு நடிகை அப்படி இப்படின்னு ரம்யா ஜோ கிளம்பி ஆதரியா நம்ம அரோராவை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. இன்னைக்கான வீடியோ அப்படிதான் போயிட்டு இருக்குது, உள்ள சண்டை. இன்னைக்கு அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்துல ஒரு லைக்கை தட்டிட்டு ஷேர் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். முடிச்சுட்றாங்க மக்களே, முடிச்சுட்றாங்க. போற போக்க பார்த்தா பிக் பாஸ் ஹவுஸ்ல மேரிடான கப்புள் பூரா வெளியில மேரிட் ஆகி உள்ள போய் இருக்கிற கண்டெஸ்ட் பூரா வெளியே வரும்போது டிவோர்ஸ்ல தான் போய் நிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில கண்டென்ட்டை அந்த அரோரா மாதிரி ஆளுக பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக்கை தட்டிருங்க மக்களே, ஒரு ஷேரை தட்டி விட்டுருங்க. இந்த அரோரா என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கம்ருதீன் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ருதீன் மேல போய் ஏறி உட்காந்து, நீங்களும் என்ன மேல வச்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு அப்படியே இன்னைக்கு அந்த மொமெண்ட் ரூம் ஹவுஸ்ல வேற லெவல்ல அப்படியே ஒரு அராத்தா பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இந்த பொண்ணு திடீர்னு ஒரு கண்டென்ட் நம்ம விஜய் பார்வதி கேட்டு கேட்குறாக்கா, உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு க்ரஷ் இருக்கா, உங்களுக்கு என்ன க்ரஷ் இருக்கு, உங்களுக்கு யாரு மேலேயாவது க்ரஷ் இருக்கா, வெளியில இருக்காங்களா உள்ள இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம விஜய் பார்வதிக்கா ஒரு விஷயத்த தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. அதாவது வெளியில் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, பட் வீட்டுக்குள்ளேயும் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள். அது யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, விஜய் பார்வதி அக்காவுக்கு யார் மேலேயாவது க்ரஷ் இருக்கா, அந்த க்ரஷ் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விஜய் பார்வதிக்காகிட்ட அரோரா கேட்குறாங்க, உங்களுக்கு க்ரஷ் உள்ளே இருக்குது, அவங்க யார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும், வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரஷ் கண்டென்ட்டை எடுத்துவிட்டு, உங்களுக்கு யார் மேலே இருக்குது க்ரஷ், யார் மேலேயாவது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த அரோரா ஸ்டார்ட் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிக் பாஸ்ல அதுலேயும் வினோத்தனையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, வினோத்தனையை நம்ம விஜய் பார்வதிக்கா கூட சொல்கிறாங்க, நான் காலையில் நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அப்படி நிற்கும் போது அப்படியே நாட்டுக்கட்ட மாதிரி அப்படி வேற லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன பாருங்க, அப்படியே அந்த மனுஷனை ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அவரெல்லாம் ஒரு மேரிடான மனுஷன், அவரெல்லாம் பார்த்து இல்லாமல் நான் உங்களெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு நாட்டுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு க்ரஷ் அப்படியே வருது, உங்களை பார்த்தா ஒரு ஆம்பளை சிங்கம் தமிழ்நாட்டுக்கு அப்படி மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரிடான பீப்புள் பூரா எனக்கு க்ரஷி உனக்கு க்ரஷி அப்படி இப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டு இந்த அரோராவாக இருக்கட்டும், விஜய் பார்வதியாக இருக்கட்டும் கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க மக்கள். இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வெளியில் பார்க்கும்போது இது டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடாது, அப்படி ஒன்று நடக்காது. ஏன்னா இது ஷோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போய் தான் இப்போ ஒரு சில போட்டியாளர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்டை மேக் பண்ணி தான் கொண்டு வருவாங்கங்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரியும். பட் இருந்தாலையும் பொது தளத்துல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொண்டுட்டு போறதுக்காக இப்போ ஒரு க்ரஷுங்கிறதெல்லாம் இந்த ஒரு சின்ன வயசு பசங்களோட ஒரு லூட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வினோத்தனை மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் பாவம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட
டாபிக் மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே ஒரே ஜமாயாக இருக்கிறாங்க. இந்த அரோரெல்லாம் மேலே கமுருதின் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் தட்டி விடுங்க, ஷேரை தட்டி விடுங்க.